நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமையிலான சிரசு ஊடக வலையமைப்பு சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சுடன் இணைந்து டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று ஆரம்பமானது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. MAS ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம், ஹேலியோ நிறுவனத்தின் பெனடோல் வர்த்தக நாமமும் இந்த வேலை திட்டத்தில் இணைந்துள்ளன. உங்களது இந்த தலையீட்டையும் தீர்மானங்களையும் சரியான நேரத்தில் எடுத்துள்ளீர்கள். இதனை ஒரு தேசிய பொறுப்பாக குறிப்பிட நான் விரும்புகிறேன். நாட்டின் எந்த ஒரு பேரழிவின் போதும், விசேடமாக இயற்கை பேரழிவுகள், சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகளின் போது சிரசு ஊடக வலையமைப்பும் MTV நிறுவனமும் தமது கடமையை சிறந்த முறையில் நிறைவேற்றின. டிட்வா புயலின் போது ரத்மலான, பிரேபுக் பிளேஸ் உள்ளிட்ட 3 இடங்களில் இருந்து 24 மணித்தியாலங்களும் மக்களுக்காக பணியாற்றும் சேவையை முன்னெடுத்தீர்கள். கோவிட் தொற்றின் போதும் அவ்வாறு செயற்பட்டீர்கள். அனைவரும் ஒன்றிணைந்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுத்தால் எமது நாட்டிலிருந்து இதனை ஒழிக்க முடியும். டெங்கு நோயற்ற நிலைமைக்கு எமது நாட்டை மாற்றியமைக்க முடியும். தற்போதைய நிலையில் நாட்டின் மொத்த நோயாளர்களில் 52% மேல் மாகாணத்தில் இருந்தே பதிவாகியுள்ளனர் என்பதை நாம் அறிவோம். எனவே மேல் மாகாணத்தின் 3 மாவட்டங்கள், கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள், குறிப்பாக சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அல்லது உள்ளூராட்சி பிரிவுகள், ஆரம்ப பிரிவுகள் என அழைக்கப்படும் 23 பிரிவுகள் அபாய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. 23 பிரிவுகளுக்குள்ளேயே பாரிய அளவில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இன்றிலிருந்து மேல் மாகாணத்தில் அடுத்த 14 நாட்களுக்குள் சுமார் 3000 இடங்களை சோதனைக்குட்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். எமது அனைத்து செய்திகளினூடாகவும் காலை முதல் மாலை வரை தொடர்ச்சியாக தெளிவுபடுத்த உள்ளோம். இதன் மூலம் மக்களுக்கு எவ்வாறு இதிலிருந்து தங்களை பாதுகாப்பது என்ற தெளிவுபடுத்தலை கொண்டு சேர்க்க நாம் எதிர்பார்க்கிறோம். ஓர் ஊடக நிறுவனம் என்ற வகையில் நாட்டில் இந்த நோய் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டெங்கு நோய் நிலைமை அதிகரிக்குமாயின் கட்டாயமாக யாரேனும் ஒருவர் தலைமைத்துவம் வழங்கி பணியாற்ற வேண்டும். அதுவே தற்போதைய தேவை. இது தொடர்பில் சுகாதார அமைச்சும் சிரசு ஊடக வலையமைப்பும் எடுத்துள்ள இந்த நடவடிக்கையில் எம்மையும் இணைத்தமைக்காக பெருமை அடைகிறோம். இவ்வாறான பேரழிவு நிலைமைகளின் போது எமது நிறுவனம் எப்போதும் முன்வந்து உதவியுள்ளது. இந்த திட்டத்துக்கு இணையாக கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களிலும் ஆரம்ப நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. கம்பஹா மாவட்ட செயலாளர் லலிந்த கமகே தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். களுத்துறை மாவட்ட செயலாளர் சுனந்த ஹேரத்தின் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் மற்றொரு நிகழ்வு நடைபெற்றது. களுத்துறை பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உள்ளிட்ட சுகாதார தரப்பினர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இன்று முதல் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களில் டெங்கு அபாயத்தை குறைப்பதற்காக பொதுமக்களை விழிப்புணர்வூட்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன.